Hi friends, welcome to Anuman Tech Tamil channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் எப்படி நம்ம RGB ஃபோக்கஸ் லைட் ரெடி பண்ணுறதுன்னு அது A to Z தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு RGB ஃபோக்கஸ் லைட் செய்ய இதுமாரி ஒரு டப்பா எடுத்துங்க. இந்த டப்பா எதால் பில் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அலுமினியத்தால். இது மோஸ்ட்லி பானிபூரி கடையில் கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு சில்வர் தகடு எடுத்துங்க. அந்த சில்வர் தகடில் 3 ஹோல்ஸ் போட்டுங்க உங்கள் டப்பா சைஸு அளவு பண்ணி. நான் ஆல்ரெடி 3 ஹோல்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹோல்ஸ் போட்ட இடத்துல நம்ம 2 சைடில் மார்க் பண்ணிட்டு அதை எல் ஷேப் பெண்ட் பண்ண போகிறோம். 2 சைடும் நான் கையாலேயே பெண்ட் பண்ணிக்கிறேன். பெண்ட் பண்ண பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக பெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இன்னொரு ரெண்டுலேயும் நம்ம பெண்ட் பண்ணுறோங்க. இப்போ நம்ம 2 எண்ட்லையுமே பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் லைட்டோட ஸ்டாண்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஃபோக்கஸ் லைட்டில் நம்ம அதை ஃபிட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் லைட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் லைட்டில் வச்சு சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து மார்க் பண்ணுறேங்க அந்த ஹோல்ஸில். நான் வந்து பெண்ணை யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோன்ட்டு அந்த 2 சைட்லேயும் மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணிவிட்டு டெஸ்டர் இல்லைனா நெய்ஃபை யூஸ் பண்ணி சின்னதாக அழகாக ஒரு ஹோல்ஸ் போடுங்க மார்க் பண்ண இடத்துல. இப்போ நம்ம 2 எண்ட்லேயுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து அதில் ஃபிட் பண்ண போகிறோம். நான் ஃபிட் பண்ணுறதுக்கு போல்டும் வாஷரையும் எடுத்துக்கிறேன். போல்டும் வாஷரையும் அதில் உள்ள வழியாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணோம். உள் வழியாக ஃபிட் பண்ணி நம்ம இப்போ அந்த கிளாம்பை வந்து அதில் அட்டாச் பண்ணிட்டு அது மேலே ஒரு வாஷர் போடுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரிப்னஸுக்காக நம்ம இன்னொரு வாஷர் போட்டுக்கிறோம். வாஷர் போட்டு போல்டை இப்போ அதில் முடிக்கிடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் போல்டு முடுக்கு பார்த்து கை டைட் வச்சா போதும். ஸ்பேனர் யூஸ் பண்ணி வைக்க தேவையில்ல. நம்மளால் வளைக்க முடியாது. அப்புறம் ஆங்கிள் வந்து கரெக்டாக வைக்க முடியாது. அதேமாரி இன்னொரு சைட்லேயும் போல்டை யூஸ் பண்ணி முடிக்கிடுங்க. இப்போ அதேமாரி மூடிக்கிடுங்க. அதேமாரி வாஷரையும் நெட்டையும் வச்சு டைட் பண்ணுறங்க. இப்போ நம்ம 2 எண்ட்லேயும் முடிக்காச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம அதில் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு டபுள் சைட்டை கட் பண்ணி நம்ம அந்த டபுள் சைட்டை கீழே ஒட்டிங்க அந்த பாக்ஸுக்கு கீழே. அப்போ தான் நம்ம லைட்டை வந்து அதில் ஒட்ட முடியும். அதேமாரி 3 பீஸ் வந்து கட் பண்ணி ஒட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட்டை தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த லைட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெட்டையும் ஒயிட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரெட்டு கலரை ரெட்டில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் ரெட்டையும் வச்சு நல்லா முறுக்கி விட்டுருங்க. நல்லா முறுக்கி விட்டு அதில் இன்சுலேஷன் டேப்பை வந்து ஒட்டுருங்க சேஃப்டிக்காக. அதேமாரி ஒயிட் கலரையும் நல்லா முறுக்கி விட்டு அதில் இன்சுலேஷன் டேப் வச்சு அடிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு முடிச்சாச்சு. அதேமாரி இன்னொரு லைட்டையும் வச்சு கனெக்ட் பண்ணுறங்க. நம்ம 2 லைட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3 லைட்டுமே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கோம் 3 லைட்டுமே எரியுதான்ட்டு. இப்போ நம்மளுக்கு 3 லைட்டுமே பக்காவாக எரியுது. இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இப்போ நம்ம இந்த 3 லைட்டையும் வச்சு ஃபிட் பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம அந்த டபுள் சைட் டேப்போட பேப்பரை பிச்சிருங்க ஸ்டிக்கரை.
மூணுத்தையும் பிரிச்சுட்டு இப்போ நீங்கள் எந்த சைடில் லைட் ஓட்டணுமோ அந்த சைடில் ஃபஸ்ட்டு லைட்டை கரெக்டாக சென்டராக வச்சு ஃபிட் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டராக ஃபிட் பண்ணிட்டு ரெண்டாவது லைட்டை அழகாக மடக்கி அதேமாரி அதுக்கு நேராக ஃபஸ்ட் லைட் ஓட்டுனதுக்கு நேராக அழகாக செகண்ட் லைட்டையும் ஓட்டுருங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதேமாரி தேர்டு லைட்டையும் மூணாவது லைட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருங்க. இப்போ நம்ம 3 லைட்டுமே பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த 3 லைட்டோட பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அந்த எண்டில் ஒரு லென்த் ஒயர் எடுத்து அந்த எண்டில் வந்து முடிக்கிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு அது வழியாக எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம மேலே ஒட்ட போகிறோம். மேலே கிளாஸ் வச்சுட்டு சைடில் வந்து மடக்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க கிளாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. அது வந்து சைடில் ஃபுல்லாக மடக்கி விட்ருங்க டைட்டாக, நம்ம கிளாஸ் வந்து சேஃப்டியாக விழாத அளவுக்கு. இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம மடக்கி விட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். நான் அது பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 12 வோல்ட் ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம அந்த லென்த்தான ஒயர் ஜாயின் பண்ணதில் அதை அட்டாச் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி நான் சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே சால்ட்ரிங் வச்சாச்சு. அது பிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக அடிச்சிக்கிறேன். சேஃப்டிக்காக ஃபுல்லாத்தையும் இன்சுலேஷன் டேப் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் டேப் வச்சு இன்சுலேஷன் டேப் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் 9 வோல்ட் அடாப்டர் எடுத்துங்க. 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம கனெக்டரை கனெக்ட் பண்ணி லைட் எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். இப்போ கனெக்ட் பண்ண உடனே லைட்டு வேறு லெவலில் எரியுது. RGB லைட் நான் ப்ளூ கலரில் செஞ்சதுனால சூப்பராக எரியுது.